இன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் அவர்களோட டிசி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட டே ஒன் கலெக்ஷன் எவ்வளோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நேத்து ஃபைனலா அட்வான்ஸ் புக்கிங்காக இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். ஒரு டீசென்டான ஒரு பெரிய நம்பர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முதல் படம் தான் ஹீரோவா நடிக்கிறாரு லோகேஷ் கனகராஜ். மியூசிக்கும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரு நல்ல ஓப்பனிங்கே வரப்போகுது. அதை பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகன் இதுவரையும் 15 நாள்ல எவ்வளோ வசூல், அப்புறம் வந்து ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு, ஒடிசி, இன்னும் சில படங்கள், அதெல்லாம் என்னென்ன படங்கிறது வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேற்று வீடியோ போடல, அதுக்கு முன்னாடி நாள் போட்ட வீடியோவில் நான் வந்து ஒரு 5 க்ளூஸ் வச்சு இது என்ன படம் அப்படின்னு ஒரு குயிஸ் ஒன்று கேட்டிருந்தேன். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க, இதுதான் அந்த குயிஸ். அதாவது ஸ்டெத்தஸ்கோப்பு, ஹக்கு, அப்புறம் வந்து வீல் சேரு, அருவா, இந்த மாதிரி 5 க்ளூஸை வச்சு நான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் அப்படின்னு கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஆமாம், அதுதான் ஆன்சர். ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஃபைசல் அலி, ராஜ் கௌதம், ராவண ரோஹிணி, யதுர்ஷன், அயன் எஸ்கேஎம். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறது கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஆடிசி நேற்று 21வது நாள் இந்தியாவில் 2,54,00,000, டோட்டலாக 208,20,00,000 இந்த படம் வந்து இந்த 21 நாளில் கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு கிட்டத்தட்ட 1 பில்லியனை நோக்கி போயிருக்கு. $988 மில்லியன், 9,400 கோடி இந்த படம் இந்தியன் கரன்சிக்கு வருது. பட்ஜெட் $250 மில்லியன் ஆல்ரெடி வசூல் ரீதியாக ஒரு பெரிய வெற்றி. ஆடிசி படம் சவுத் இந்தியாலையுமே ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. அதோட டீட்டெயில்டு டெரிட்டரி வைஸ் பார்த்துருவோம். ஸோ ஆடிசி இதுவரையும் டோட்டலாக இந்த 21 நாள்ல தமிழ்நாட்டில் 15 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு. 15 கோடியே 47 லட்சம். ஆந்திரா தெலுங்கானால 23 கோடியே 78 லட்சம். கர்நாடகால 38 கோடியே 64 லட்சம். கேரளால 12 கோடியே 45 லட்சம். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 117 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் மட்டும் இதுவரை 21 நாள்ல 208 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு. ஆடிசி ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. தமால் 4 நேற்று 28வது நாள் இந்தியாவில் 65 லட்சம், உலகம் முழுக்க 70 லட்சம். 222 கோடியே 80 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 150 கோடி பட்ஜெட். இஷ்கு நாமா அப்படிங்கிற படம் டே 14 இந்தியாவில் 33 லட்சம், உலகம் முழுக்க 38 லட்சம். 13 கோடியே 70 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 18 கோடி பட்ஜெட். சென்னை லவ் ஸ்டோரி நேற்று 14வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 78 லட்சம், உலகம் முழுக்க 92 லட்சம். டோட்டலா 48 கோடியே 82 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 30 கோடி பட்ஜெட். ஸ்ரீனிவாச மங்கபுரம் இந்த படம் நேற்று 8வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 50 லட்சம், உலகம் முழுக்க 55 லட்சம். 7 கோடியே 82 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 20 கோடி பட்ஜெட். ஸோ உன்மாதம் அப்படிங்கிற ஒரு மலையாள படம் நேற்று 7வது நாள் கேரளாவில் 23 லட்சம், உலகம் முழுக்க 26 லட்சம். 4 கோடியே 78 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 7 கோடி இந்த படத்தோட அப்ராக்சிமேட் பட்ஜெட். ஜனநாயகன் நேற்று 15வது நாள் எப்படிப்பட்ட வசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 1 கோடியே 73 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 58 லட்சம், ஓவர்சீஸ்ல 39 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 70 லட்சம். டோட்டலா 141 கோடியே 63 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 87 கோடியே 3 லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும், ஓவர்சீஸ்ல 92 கோடியே 89 லட்சம், உலகம் முழுக்க 321 கோடியே 55 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 400 கோடி அப்ராக்சிமேட்டா இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே நேற்று 8வது நாள் எப்படிப்பட்ட வசூல்னா, தமிழ்நாட்டில் 1 கோடியே 81 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 98 லட்சம், கர்நாடகாவில் 2 கோடியே 15 லட்சம், கேரளால 98 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 11 கோடியே 29 லட்சம். இந்தியாவில் மட்டுமே இந்த படம் நேற்று 8வது நாள் 18 கோடியே 21 லட்சம். ஸோ ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இதுவரை டோட்டலா இந்த 8 நாள்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 35 கோடியே 81 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 44 கோடியே 92 லட்சம், கர்நாடகால 47 கோடியே 21 லட்சம், கேரளால 26 கோடியே 98 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 267 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் மட்டும் 422 கோடியே 28 லட்சம். ஒரு செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்கு. எந்த அளவுக்கு இந்த படம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். உலகம் முழுக்க இந்த படம் வந்து $1.188 பில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 11,300 கோடிக்கு மேல. எனக்கு தெரிஞ்சு இந்த சாட்டர்டே சண்டே தாண்டும் போது இன்னும் எங்கேயோ போய்டும்னு நினைக்கிறேன். ஸோ பட்ஜெட் $225 மில்லியன் பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. ஸோ ஸ்பைடர்மேன் எந்த அளவுக்கு இந்தியாவில் ஒரு பெரிய சம்பவம் அப்படின்னா, ஹாலிவுட் படங்களோட ஹையஸ்ட் இந்தியா கலெக்ஷன் லிஸ்ட்ல 3வது இடத்துல வந்திருக்கு வெறும் 8 நாள்ல. இதுவரையும் நான் சொல்றது லைஃப் டைம் ஹையஸ்ட் கலெக்ஷன்ல. இதுல 5வது இடத்துல இருக்கிறது ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் 265 கோடி, அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் 337 கோடி, ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே
வெறும் 8 நாள்ல இந்த லிஸ்ட்ல 3வது இடத்துல வந்திருக்கு 422 கோடி 36 லட்சம். அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் 2வது இடத்துல இருக்கு 454 கோடி. அது ஒரு 2-3 நாள்ல அது கடந்துரும். அவதார் த வே ஆஃப் வாட்டர் 461 கோடி, இதையுமே கடந்துரும். ஸோ ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே தான் இந்தியாவோட ஹையஸ்ட் கலெக்ஷன் ஹாலிவுட் ஃபில்மா இருக்க போகுது. ஸோ எந்த அளவுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் எடுக்க போகுதுங்கிறது தான் வரப்போற நாட்கள்ல ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. ஏன்னா 500 கோடியை கடக்க போதா இல்ல 600 கோடிக்கு 700 கோடிக்கு மேல போகுதாங்கிறதெல்லாம் வரப்போற நாட்கள் பார்ப்போம். நீங்க எத்தனை பேர் இந்த படம் பார்த்துட்டீங்க? இந்த படத்தோட லைஃப் டைம் இந்தியா கலெக்ஷன் எவ்வளவா இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணுங்க. அதையும் கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு ரிலீஸ் ஆன சில படங்கள், அதுல தொடக்கம் அப்படின்னு மலையாள படம் ஃபைனலா அட்வான்ஸ் புக்கிங்ல 85 லட்சம், கேரளாலே உலகம் முழுக்க 1 கோடி 25 லட்சம். எனக்கு தெரிஞ்சு கேரளாலே ஒரு 2 கோடி கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உலகம் முழுக்க ஒரு 4 கோடி கிட்ட வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பாப்போம், ஓவர்சீஸ்ல ஒரு பெரிய கலெக்ஷன் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தெலுங்குல வந்து கொரியன் கனகராஜு அப்படிங்கிற படம், இந்த படத்தோட ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் ஆந்திரா தெலுங்குனால 1 கோடியே 15 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 95 லட்சம் இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஒரு நல்ல ஓப்பனிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். டிசி ஃபைனலா அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு பெரிய நம்பரே கலெக்ட் பண்ணியிருக்குங்க. லோகேஷ் கனகராஜ் அவர்களோட படம் தமிழ்நாட்டில் 1 கோடி, ஆந்திரா தெலுங்கானால 88 லட்சம், கர்நாடகாவில் 26 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 40 லட்சம், ஓவர்சீஸ்ல 39 லட்சம். உலகம் முழுக்க இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்ல மட்டுமே 2 கோடியே 93 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய ஓப்பனிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இருந்தாலும் நம்மளோட ப்ரெடிக்ஷனையும் இப்போ நான் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் ஒரு 2.5 கோடியிலேருந்து 3 கோடி வரையுமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி வந்ததுன்னா அது பெரிய கலெக்ஷன். அப்புறம் ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 75 லட்சத்துல இருந்து 2 கோடி 25 லட்சம். ஏன்னா ஆந்திரா தெலுங்கானால ஒரு பெரிய அளவில் அட்வான்ஸ் புக்கிங் நடந்திருக்கு. கர்நாடகாவில் 50 லட்சத்துல இருந்து 75 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 50 லட்சத்துல இருந்து 60 லட்சம் கிட்ட வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓவர்சீஸ்ல ஒரு 85 லட்சம் வரையுமே வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. உலகம் முழுக்க 5 கோடியே 90 லட்சத்துல இருந்து 7 கோடியே 45 லட்சம் வரையுமே கலெக்ட் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற ஒரு சக்சஸ்ஃபுல் டைரக்டர், ஒரு பெரிய டைரக்டர். அவர் வந்து ஹீரோவா நடிக்கிற முதல் படம். அனிருத் ரொம்ப முக்கியமா சொல்லி ஆகணும். முக்கியமான ஃபேக்டர் ராகா ஆஃப் ரெவெஞ்ச் அப்படிங்கிற அந்த மியூசிக்கு எல்லாருமே கொண்டாடி தீர்த்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஹிட்டுங்க. அதுவே அந்த மியூசிக்கே இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கூட்டி விட்டுருச்சு. அப்புறம் அந்த டிசி அப்படிங்கிற டைட்டில் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி இது ஒரு பயங்கர வைலன்ஸான படம். அந்த வைலன்ஸுக்கு ஒரு தனி ஆடியன்ஸே ரீசெண்ட் இயர்ஸ்ல செட் ஆயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இருக்கு. நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை எதிர்பார்த்து போனீங்க? உங்க எத்தனை பேருக்கு இந்த படம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. நீங்க எத்தனை பேர் பார்க்க போறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இந்த படம் ஒரு நல்ல ஓப்பனிங் வரப்போகுது. அது எவ்வளவா இருக்குன்னு உங்களோட ப்ரெடிக்ஷனையும் கமெண்ட்ல போடுங்க. இது இல்லாம தொடர்ந்து நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். புதுசு புதுசா ரீசெண்டா டாப் 10 மூவிஸ் அப்படின்னு போட்டோம். ஓடிடி ரிலேட்டடா ஒரு வீடியோ போட்டோம். 2மே ஆக்சுவலா நல்ல ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரியே வேற என்ன கண்டென்ட் போடலாம் அப்படிங்கிற ஐடியாவும் இருந்தது அப்படின்னா அதையுமே கீழே சஜஷன்ல போடுங்க. தொடர்ந்து அதை நம்ம பண்ண போறோம். அதுக்கு நீங்க தொடர்ந்து பண்ண வேண்டியது ஒண்ணுதான். இதுவரையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோக்குமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். Signing off, Rahman.